அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குங்களா? சென்ற வாரம் நம்ம இந்த ஆயுத பூஜை எழுத்து ஆயுத பூஜைக்கு ஆயுத எழுத்து. ஏன் ஆயுத பூஜை எழுத்து தான் பூஜைன்னு சொன்னோம். கமெண்ட் பண்ணாங்களா? கமெண்ட் பண்ணுவாங்க. இனிமேல் தான் பார்த்துட்டு எந்த ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. வரும் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் மெதுவாக தான் வரும். என்ன நம்ம கேட்டிருந்தோம்? ஆயுத பூஜை ஆயுத எழுத்து இருக்குல்ல, நம்ம இது தெரிஞ்சுக்க இதை யார் தெரிஞ்சிருக்காங்க? யாரும் அது வீடியோ முழுசாக பார்க்குறாங்கன்னு தெரியல. பார்த்துருந்தாங்க தானே அவங்க கேள்விக்கு வந்திருக்கோம். அதுலேயே ஒரு கேள்வி இருக்குது. சரி, போகட்டும். ஞானத்தை தேடுவார்கள், கண்டிப்பாக வருவார்கள். அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு புண்ணியம் நிறைய செய்யணுங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்துட்டா எப்படி? என்னடா நம்ம சொல்றது டக்குன்னு இந்த ஏன் அக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? அக்கு நீங்க படிச்சிட்டீங்க. படிச்சு இப்போ சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? அக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க 3 புள்ளி. பிரச்சனை இப்போ எப்படின்னா, இப்போ ஏன் நம்ம இவ்வளோ பேசுறதா இருக்கு? நம்ம சொல்றது ஏன் கேட்க மாட்டுறாங்க? ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு அக்கனோட முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இது என்ன தப்பாக போயிடுன்னு தெரியல. ஆனால் கல்வியிலே இந்த விஷயத்த சொல்ல விட்டாங்க. கற்றுக்கிறது என்னமோ ஆன்மீகம் தான் கல்வியிலே கற்றுக்கிறாங்க. அப்புறம் அது பொருளாக மாதிரி அது பொருளுக்காகவே இப்போ கல்வி கற்றுக்க போயிடுறாங்க. பேசிக்காக நம்ம அந்த ஆனா அவனான்னு என்னன்னு சொல்லுவோம்? ஆவ என்ன எழுத்து சொல்லுவோம்? தொடக்கம் உயிரெழுத்து சொல்கிறோம் இல்லையா? ஏன் உயிரெழுத்துன்னு சொன்னா? அதுதான் உயிரெழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது பிரச்சனை அங்கதான் நிக்குது. ஏன் உயிரெழுத்துன்னு சொன்னா? அது இல்லாம எதுவுமே வராதா? உங்கள்கிட்ட உயிர் இருக்கு, உங்கள்கிட்ட உயிர் இருக்கு, என்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட இருக்குல்ல. இந்த உயிர் எழுத்துன்னு சொல்லிட்டார்ல. நான் என்ன சொன்னேன்? தமிழ் எழுத்து தான் கடவுள்னு சொன்னான்ல. எழுத்தாதான் முதல்ல உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னான் இல்லையா? இப்போ சித்தர் என்ன சொல்றாங்க? உயிர் எழுத்துன்னு சொல்லிட்டாங்களே, உயிர் எப்படி உற்பத்தி ஆகுது? உயிர் எழுத்து. அப்புறம் மெய் எழுத்து. மெய்னா என்னது? உண்மைனா அறிவு. மெய்ங்கிறது உடம்பு. மெய் சிலிர்த்தேன். மெய்கள் அப்படியே சிலிர்த்து மாளிகேஸ்வரர் அப்படியே மெய் உருக அப்படின்னு. மெய்ங்கிறது உடம்பு. ரெண்டாவது அர்த்தம் அது உண்மையை எடுத்துக்கலாம். நம்ம உயிர்னு வரும்போது அந்த உடம்பு தான் எடுத்துக்கணும். உயிரெழுத்து, மெய் எழுத்து, அடுத்து என்ன? ஆயுத எழுத்து. வந்துருச்சு ஆயுத எழுத்து. இது இந்த கல்வியில் அவங்க என்ன தெரியுமா? நம் உயிரை எழுச்சி பெறும் எழுத்துன்னு அவங்க சொல்லலை. உயிர் எப்படி உற்பத்தி அந்த வடிவம் தான் சொல்லலை. அது சொல்லாமல் இப்போ நம்ம என்ன சொன்னாலும் யார் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. நம்ம படிக்க நமக்கே சொல்லலையே. அதாவது பிரச்சனை. இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட சொல்லலை. உயிர் எழுத்துனா மெய் எழுத்துன்னா அப்புறம் 2 சேர்ந்தா உயிர் மெய் எழுத்து, அப்புறம் ஆயுத எழுத்து. அதுக்கு இது முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் என்னடா எங்கே இருக்குது அதுக்கு விளக்கம் இருக்காடாங்கிற விஷயம் தெரிய வருது.
கல்வியில் 2-3 விஷயம் வந்து கல்வியிலே வைக்கணும், ஆனால் வைக்கல. முதல்ல புலால் மறுத்தல். கரெக்டாக கண்டினியூ என்னப்பா அக்கனால வந்து இந்த மெய் எழுத்து ஆஹா கல்வியில் சொல்லாத திருக்குறளில் எல்லாமே சொல்லி கொடுத்த எல்லா அது என்ன சொல்கிறது அதிகாரம் எல்லா அதிகாரமும், ஆனால் கொல்லாமையும் புலால் மறுத்தையும் அருளோட வேதம் 3மே பூசணிக்காய் முழு சோறில் மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டாங்க. எதுக்காக மறைக்கிறாங்க அது மாதிரி தெரியல, அதான் நமக்குலாம் தெரியாமல் போச்சு. இது ஏன்னா அது தெரிஞ்சிருந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. இந்த இதெல்லாம் சாப்பிடாங்க பாவம். ஆனால் அது அதிகாரத்தில் இருக்கு, கொல்லாமைலாம் இருக்குது. ஆனால் வந்து யாரும் வந்து ஸ்கூலில் சொல்லி தரல, பாடத்தில் இல்லை. இப்போ நீங்கள் என்ன படிச்சீங்க? நான் வந்து திருக்குறள் ஒரு 10 திருக்குறள் படிச்சேன். அதை விட்டுருங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒன்றும் விளங்கலை. என்னப்பா பட்டம் கொடுத்தாங்க? என்ன படிச்சு முடிச்சிங்க? நானா வணிகவியல் வந்து பட்டம் தெரியும். எவ்வளோ தெரிஞ்ச இந்த இவ்வளோ படிச்சு போயிட்டீங்க, கடைசியில் இந்த 2 அதிகாரம் தெரியல, அக்கு தெரியல, ஆயுதம் தெரியல, உயிரெழுத்து தெரியல. இவ்வளோ படித்து எல்லாத்துக்கும் பிரயோஜனம்? இது இது தெரியாமலே அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வாரி வாரி கொடுக்குறாங்க. இது சொல்லி கொடுக்குறது ஏன்னா வாத்தியாருக்கே தெரியும். அவனே முதல்ல கைப்பி எடுத்துக்கிட்டு போய் நிற்கிறான் கறிக்கடையில் கீழே. இன்னொரு விஷயம், இந்த கறிக்கடைங்கிறதால சொல்கிறேன், இப்போது விளையாட்டுல ஜல்லிக்கட்டில் போட்டி எடுக்கும்போது விலங்குகளை துன்புறுத்துறாங்க, அப்படி போடுறாங்க, கேஸை போடுறாங்க. ஒரு அமைப்பு இருக்குது, என்ன பீட்டாவா, புழு கிராஸு, ரெட்டு கிராஸு, மஞ்சள் கிராஸு, ஏதோ ஒரு கிராஸ் வச்சுருக்கான் இருக்கா இல்லையா மேடம்? சினிமா துறையில் என்ன சொல்கிறேன், நாங்கள் எந்த விலங்கும் வந்து துன்பத்தில் அப்படின்னு முதல்ல எடுத்து போடுறாங்க இல்லையா? அவன் ஷூட்டிங் டைமில் எல்லாம் மாட்டுக்கறி, பிரியாணி, ஆட்டுக்கறி தான் போட்டு திங்கிறாங்க. துன்பத்து இல்லையா? உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த பீட்டா அமைப்பு இருக்குல்ல, விளையாட்டுக்கு போகிறதே துன்புறுத்தப்படல. அப்போ மட்டன் கடையில் அங்கே எல்லாம் கறி வந்தீங்கன்றாங்க. இது ஏன் தடுக்க போட மாட்டான், கேஸ் போட மாட்டாங்க? இது ஏன் தடுக்க அவன் போக மாட்டான்? இது வந்து விளையாட்டுக்கே துன்புறுத்தன்ட்டு நீ கேஸை போடுற, தடுக்கக்கூடாது, விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது, விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு நீங்கள் வந்து கேஸை போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இது திங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஏன் ரைட்ஸ் இல்லை? சொல்ல முடியாதுல்ல. விளையாட்டுல நீ வந்து விளையாட்டுக்கே துன்புறுத்துங்கிறீங்க, ஒரு துன்புறுத்தா எப்படி உயிர் கொள்ள முடியும்? ஆதி காலத்துல இருந்து மனிதன் எப்படி இருந்தான், வேட்டையாடி. அப்ப ஏன் இது கேஸ் போடுற? இதுக்கு நீ இதுக்கு பண்ணியிருந்து இதுக்கும் போட்டிருந்தா அப்பதான் நீ நியாயம். நீ இப்போ நீ திங்கிறப்ப அதெல்லாம் உனக்கு எது பிடிக்குதோ சாதகமா இருக்கு, அதை நீ அப்படியே விலகின்னு வேடிக்கை பார்ப்ப. இதுக்கு ஒரு அமைப்பு. இந்த எவ்வளோ இந்த புரட்சியாளருங்களாம் தமிழை வளர்த்தான், அதை வளர்த்தான், இதை வளர்த்தான்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்வியிலே இது இல்லை, இதை ஏன் ஒரு பையனும் கேட்க மாட்டாங்க? கொல்லாமை புலால் மறுத்தல் அருளுடைமை, இது 3 அதிகாரம் கல்வியிலே கிடையாது. இங்கே இவ்வளோ பேர் படித்தவனு கேட்டாலும் தெரியல. இப்படி ஏன்னா தெரியலங்கிறவனு பார்த்தா அங்கே பாடமே நடத்துறதில்லை. இது ஆதியிலேருந்து இப்போ இருக்கணும்னு சொல்கிற தப்பா எடுத்துக்க போகிறாங்க. ஆதியிலேருந்தே இல்லை, 30-40 வருஷமாகவே அந்த கொண்டு வரல. இதை ஒருத்தன்னு கேட்கறதுக்கு ஆகல. ஏன்னா இவனெல்லாம் கேட்டுருந்தாங்கன்னா இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஒன்றாயிடுச்சா? இது கல்வியில் வரல. 2வது கல்வியில் என்ன வரணும் தெரியுமா? ஆணில் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன்னுற வகுத்த அருப்பெருஞ்சோதி. ஆணிடம் 2ம் பெண்ணிடத்தில் 3ம் அன்னுற வகுத்த அருப்பெருஞ்சோதி. இது நம்ம அந்த இந்திரா நகர் போயிட்டு பார்த்தீங்கன்னா
சைல்டு பாதி, குழந்தை வயதான வரைக்கும் அப்படியே ஆண் பாதி பெண் பாதி ஆண் பாதி வரைஞ்சி போட்டிருப்போம். போனால் பாருங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த இல்லை அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் மேலே வரைஞ்சி போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாம்னு இருக்கும். இப்போ இந்த 2 தான் இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறோம். இதை இந்த ஆணில் பெண்ணும் இதெல்லாம் வந்து யார் பேசுறது? எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பேசும். இதெல்லாம் பெரிய பெரிய ஐநா சபையில் உட்காந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம புண்ணாக்கு தவிடு வைக்கணும் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சயின்ஸு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்க இது கல்வியாக இது, ஆனால் மதிக்க மாட்டுறாங்க. இப்போதான் ஏட்டு சுரக்காய் கறிக்குதுவான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் ஐநா சபையில் உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தை எப்படா காப்பாற்றுனா 2 விஷயந்தான். ஒன்று கொல்லாமை, புலால் மருத்துவலுக்கு அப்போ தான் இவன் மனுஷனாக ஒன்று வருவான். இல்லாட்டியா அதை திங்கிற வரையும் இவன் மிருகமாக தான் இருக்கும். அந்த குணம் தான் இவனுக்கு இருக்கும். ஆனால் இந்த கொல்லாமையை பற்றி பேசுகிறப்ப இன்னொரு கொஸ்டின் வருது இல்லை. இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு சைக்கிள் இருக்குல்ல, இப்போ நம்மளுடைய இது வந்து சயின்ஸ் படி நம்மளுடைய சைக்கிள் ஒன்று இருக்குது. இதை கொன்று இது வாழ்ந்து, இதை கொன்று இது வாழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சைக்கிள் வாழ்ந்துட்டு இருக்கு. புலி வந்து மானை கொள்ளும், அல்ல அது மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குல்ல. அதுக்கு வந்து உணவு இது, இதுக்குள்ள உணவு இது. நீங்க புலின்னு சொல்றீங்க, அதாவது விலங்கு பசிக்காதான் அடிக்குது. பசி இல்லைன்னா அது சாப்பிடாது, குற்றம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த ஒரு பாட்டிருப்பான், வாழ்க்கையில் 1000 படைத்தலப்பா. அது ஒரு பாடு வரி வரும் பார்த்தீங்களா? மிருகம் அது ஏதோ வரும், மறந்துட்டான். புசிப்பவன் அரக்கன். இன்னொரு உயிரை கொன்று புசிப்பவன் அரக்கன். அது மிருகம் அரக்கன் எல்லாம் சொல்லிட்டா இல்லையா? நீ அது உணவு நீ இருக்க வரை நீனும் அது ஒண்ணுதான். அதுதான் பகுத்தறிவு, பகுத்து உண்ணுதான். இந்த மண்டியில் ஏற மாட்டேது. பகுத்து உண்ணுடா ஆதிலேருந்து 2000 10 பேருக்கு சொல்லி கொடுத்து தானே. அதான் இந்த பகிர்ந்தோம் பகுத்தோம் அந்த வார்த்தை போச்சு. ஆயுதமும் இது ஒன்னா போச்சு. அதே மாதிரி தான் அவன் பகுத்து உண்ணுடான்னா இவன் பகிர்ந்து உண்றான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு திக்கிறான். நீ எனக்கு ஒரு பீஸ் இருக்குடா, உனக்கு ஒரு பீஸ், எனக்கு ஒரு பீஸ். நம்ம அதுக்குதான் இந்த தன் உடம்பை வளர்க்க பிற உயிரை கொண்டு தின்பா எங்கன்னு ஆளு அருள். இந்த இது யாருக்குமே தெரியாது. இது நீ என்ன வழிபாடு பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நீ பல கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் உனக்கு அருள் என்பதே கிடைக்காது. ஒரே இதில் முடிச்சுடுவாரு. நீ உயிரை மதிக்காது திங்கிறியா, உனக்கு அவள் தான்பா, டிக்கெட்டே கிடையாது, பாஸும் கிடையாது, நீ ஃபெயில் தான். இங்கே தான் கிடக்கும். நீ சொல்லி இந்த செயின் ரியாக்ஷன் திங்கிறது, இப்போ பிறப்பு இறப்பு, இந்த ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்குல்ல, சூறாவளி செத்த, அந்த சூறாவளி செத்தையாக தான் நீர் சுற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போ தின்னுபுட்டு சுற்றிட்டு வரேன்னு சொல்கிறீங்களே, இப்போ என்ன நடக்காதுக்கு? நீ இதேமாரி இந்த பிறப்பு இருப்பு இந்த சூறாவளி செத்தையெல்லாம் திரும்பி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீ பிறப்பு இறப்பு இல்லைடா, நான் செத்த உடனே போய்டுவோன்னா நீ திருவள்ளுவர் தெருக்குள்ள நீங்கள் வந்து படிக்கக்கூடாது, அதை வந்து கேட்கக்கூடாது. அப்போ அங்கே சொல்லிருக்காங்க இங்கே சொல்கிறாங்க, நீ கல்வின்னு வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் தான் சொல்கிறாரு. பிறவி பெருங்கள்லாம் அவர் தான் சொல்கிறாரு. உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்புன்னு அவர் தான் சொல்கிறாரு. இப்போ செத்துக்கிட்டா அவனுக்கு மேட்ரு முடிச்சாடான்னா இல்லை, அடுத்து பிறந்துடாங்கிற. அப்போ அதுக்கு நீ இது ஏற்றுக்கலன்னா அந்த கருத்து எதுவுமே நீ ஏற்றுக்கூடாது. வள்ளுவர் சொன்ன எதுவுமே கேட்கக்கூடாது. கேட்குனா ஆனால் அவரு நீ வழிபாடு பண்ணு, சாமியை கும்பிடு, என்னென்னமோ பண்ணுங்க, எதுவுமே செய்யாத அவர் சொன்னதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டா அங்கே போயிடலாம். நீ யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்க வேணாம். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே கடைப்பிடிச்சாவே போதும். எங்க எறா நிலைமை
ஏற்றியது எனக்கேன்னு சொன்னார, அப்படியே அவர் மாற்றி சொல்லுவார். மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அப்படியே பொருள் என்ன? பொருள் அவனுக்கு மரணம் கிடையாது, நீடு வாழ்வார். மலர் மிசை ஏகினால் மானடி, மான்னா நுண்மான், ஆகாயம். அப்புறம் இந்த வாலறிவன் சொல்ல பார்த்தீங்களா, நிறைய பேர் தப்பு தப்பா வந்து பூஜை பண்ணிடுறாங்க. வாலறிவன்னா அது ஒரு வாழை, அது பெண்ணுன்னு சொல்லிட்டு அது ஒரு பூஜை வச்சுக்கிட்டு, அது தப்பான வழிபாடு. வாழை 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 வாழைன்னு சொல்லிட்டு பெண் தெய்வம் அது, அதுதான் அப்படி சொல்லிட்டு வாலறிவன். இதை புரிஞ்சு அதை விட்டுருணும். இதுதான் புரியணும். வாலறிவன் கற்றதனால் ஆய பயன் கொள் வாலறிவன். அந்த வாளை பூஜை பண்றான்னா அந்த வாள், அதை பூஜை பண்ணு. வாள்னா ஒளி, அதை பூஜை பண்ணா. இப்போ ஒரு பொண்ணு குழந்தை போடுறத மாரி வச்சுக்கிட்டு இவங்க அந்த சக்தி அதுதான் என்ன சொல்லிட்டு அதை பூஜை பண்றாங்க. நம்ம ஆயுத பூஜை சொன்னோம் இல்லையா, அவ என்னம்மா இதுக்கு பூஜை பண்ணிருக்கோமே, ஆயுதத்துக்கு டூல்ஸுக்கு, வண்டிக்கு டூலருக்கு, சைக்கிள் பூஜை போட்டு, அதே மாரி வாழை பூஜை பண்ணுறான்னா இவன் ஒரு பெண் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறான். அப்பா போச்சு. நான் சொன்ன விஷயத்த இன்னொரு பாயிண்டில் விட்டுட்டேன். கல்வியில் ஒன்று வரன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று கொல்லாமை வரணும், இருக்கணும். ரெண்டாவது எது வரணும், இந்த குற்றம். இது மிருகத்தனமாக எல்லாத்துக்கும் போகிறது, இது பாலியல். இப்போ அந்த இதுக்கு சொன்னா இல்லையா, ஆணில் பெண்ணும் பெண்ணு, இது அர்த்தநாதீஸ்வருடைய ஒரு முழு ஆண் இல்லை, ஒரு முழு பெண்ணு இல்லை. இது கல்வியில் இருக்கணும். இது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் இது எப்படி இவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் நிறைய பேர் அதை எப்படி முழு பெண்ணே இல்லைங்கிறாங்கன்னு பார்த்தேன்னா, நிறைய பேர் இருக்கும் மீச தாடிலாம் இருக்கு. அப்போதான் இந்த மஞ்சள் போட்டு குளிக்கலன்னா அவங்களுக்கும் மீசதாடி எல்லாம் வந்துட மாட்டேங்குது. அப்போ முழு பெண் இது ஏன் அது அவர் எல்லாம் விளக்கமாக கொடுத்தது, இது தெரிஞ்சிட்டா அந்த சிறு வயதுலேயே அது நமக்குள்ளேயே அது ரெண்டு இருக்குடா, நம்மளும் அது ஒன்று தாங்கிற எண்ணம் வந்துச்சு. இந்த பாலியல், இந்த கற்பழிப்பு இதுவே நடக்காது. இதுதான் கல்வியில் இருக்குது மெயினாக. இதுவே நம்ம சொல்லி தரதில்லை. முழு ஆணும் இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு பெண் இருக்கு, முழு ஆணுக்குள்ள ஒரு பெண் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பிரச்சனைக்கே நடக்காது. இதெல்லாம் யாரும் பேச வேண்டிய பேச்சு, இதெல்லாம் எங்கே பேசணும்? பள்ளிக்கூடத்தில், பள்ளியில் பெரிய பெரிய அதிக விஞ்ஞானிகளாம் உட்காந்து பேசணும்னா நம்ம பேசுகிற பேச்சு அது. இதெல்லாம் உலக சமாதானத்துக்காக உட்காந்து பேசணும். என்ன பண்ணாலும் எல்லாம் தடுக்கலாம்டாங்கிற விஷயத்தை கொண்டு வராது. இதெல்லாம் இதெல்லாம் கல்வியில் படித்தாகணும். ஒவ்வொரு குழந்தையும் இது பிக்சரில் அது படித்தாதான். இல்லாட்டி நீங்கள் உங்களால் எதானாலும் உங்கள் குற்றத்தை தடுக்க முடியாது. நீ எத்தனை போலீஸ் அதிகாரம் வை, இன்னும் ஜெயிலு கொடு, யாரும் தூக்க தண்டனை இருக்குது, எல்லாமே தான் இருக்குது. உங்களால் தடுக்கவே முடியாது. அவங்களா மாறணும். இது இருந்த தெரிஞ்சாதானே மாறுவான். நான் ஏன்னா வாத்தியாருங்க டீச்சருங்கிறானோ, நம்ம இது ஏன்னா இந்த கொல்லாமைன்னு கேட்டால் தெரிலங்கிறாங்க. எவ்வளோ கட்டலாம் தெரிலங்கிறானோ. இப்போ கேளுங்க, அக்கு சொல்லுதா, கேளுண்ணா. அக்கு 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 என்ன சொல்ல வருது? சிவவெளி, தனிவெளி, பெருவெளி, எண்ணுவோர் அருள்வெளி, பதிவலர், அருட்பெருஞ்சோதி. நக்குக்கு இத்தனை வழி சொல்லுவார். அருட்பெருஞ்சோதி படிச்சுக்கிட்டே வரும்போது ஆ ஆ இ இப்படி படிச்சுட்டே வரும்போது இந்த அக்குங்கிற வார்த்தை இடத்துல மட்டும் இந்த இத்தனை வார்த்தையை பயன்படுத்துவார். என்னென்ன வழி? சிவவெளி, சிவவெளி, பெருவெளி, பெருவெளி, தனிவெளி, அருள்வெளி, பதிவல, இடம் அருட்பெருஞ்சோதி. அவரு கொடுக்குற விளக்கம் ஆதியில் எப்படி சொன்னாங்க தெரியுமா? இதுக்கு உங்க மனைவி
இருக்கு, இவங்க மனைவி இல்லாட்டி சார் எடுத்துங்க. நான் எப்படியோ எங்கேயோ நல்லா இருந்திருப்பேன். என் தலை எழுத்து இவனை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். பொம்பளைக்கு சொல்றது, இவந்தால கட்டிக்கிட்டு என் தலையெழுத்து கஷ்டப்படுறேன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, எதுவுமே வாங்காம 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். அவன் கார்லேயும் ஏசிலேயே உட்காந்துருக்கான். நம்ம இவ்வளோ மேட்டு தெரிஞ்சுட்டு அவனுக்கு நம்ம சேவை செய்யறோம். என் தலையெழுத்து அவனுக்கு போய் செய்ய வேண்டியதா இருக்கு இல்லையா? இவன் கோவில் வழிபாடு பண்ணிட்டு வெளிப்பாடு பண்ணிட்டு வெளியே வராங்க. இவங்க வரவங்க பிச்சை பண்றாங்க. அவங்க பிச்சை போடுறாங்க, இவங்க பிச்சை வாங்குறாங்க. பிச்சை போடுறான், பிச்சை வாங்குறான். அவன் தலையெழுத்து போடணும், இவன் தலையெழுத்து வாங்கணும். பிச்சை வாங்க. என் தலையெழுத்து நான் பேசணும், உன் தலையெழுத்து நான் கேட்கணும். நான் என்ன சொல்ல வர புரியுதா? இதெல்லாம் அமைப்பு மாற்ற முடியாது. நான் இவ்வளோ சொன்னது உனக்கு புரியல? உங்களுக்கு புரிஞ்சுதாங்களா? புரிஞ்சுச்சா? இல்லை புரியல. அவங்களுக்கு நீங்க எதுக்கு விளக்கம் கேட்டீங்க? அக்குக்கு. நான் அக்குக்கு தான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். நான் காமெடி பேசிட்டு இருக்கல, கலாய்ச்சிக்கிட்டு இருக்கல. அக்குக்கு தான் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்ன? ஆதியில ஒரு எழுத்து சொன்ன, அம்மா வயிற்றுல என்ன சொன்ன? உயிர் எழுத்து சொன்னோம். அக்கு எழுத்து தானே, தலை எழுத்து சொல்லிட்டல. இப்போ புரிஞ்சிச்சா? எங்க இருக்க என் தலை எழுத்துறா அப்படிங்கிற இல்லையா? தலையெழுத்து. எப்பாடி அக்குனா தலையெழுத்து. தலையில எழுத்து இருக்கு, அக்கே தலையெழுத்துல. அக்கு தான் தலையெழுத்து. எவ்வளவு மேட்ரு? 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க தெரியாது. அவன் தலையெழுத்து. அவன் தலையெழுத்து இங்க போடா தெரியாது. தலையெழுத்து எங்க இருக்கு? அக்குல இருக்கு. என் தலையெழுத்து, என்னுடைய தலையெழுத்து வேற மாதிரி இருந்தது. நான் எங்கேயோ திசை மாறி போயிருப்பேன் தலையெழுத்து. அந்த தலையெழுத்தை நான் கொஞ்சம் சரி பண்ணேன், இரைசப் பண்ண அந்த எழுத்தை. என் தலையெழுத்தை இடது கையால் கிரிக்கிட்டான், என் தலையெழுத்து இங்கே போய் வாச்சிட்டான் அப்படி சொல்கிற முடியா? அவனை வச்சுட்டாலும் இப்படி கிடக்கிறாங்கிற முடியல. அதை கொஞ்சம் நான் ரேஸ் பண்ணேன். இது என்ன வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு, இப்படி வந்துச்சு. அதாவது இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் ஒரு முட்டாள் தான். அந்த தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதால இவ்வளோ பேசுகிறேன். எல்லாம் அந்த தலையெழுத்து தெரிஞ்சுக்கிறத இவ்வளோ பண்ணிட்டு எவ்வளோ செலவு பண்ணிட்டு நம்ம எல்லாமே பொதுங்கிறதால இவ்வளோ இப்போ விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளோ 2 ஜீவன் எஸ்கேப் ஆகிடுன்ட்டு தலையெழுத்து. இப்போ இந்த உயிரெலாம் எடுத்து உயிர் எழுத்து சொல்கிறோம் இல்லையா? இதுதானே ஆயுத எழுத்து. இது எங்கே இருக்கு? பிறந்த குழந்தை பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகும். அது 6-7 மாதம் கழிச்சு தான் அது 3 புள்ளி, அண்ணாக்கு மேலே 2 புள்ளி, அந்த வழி அதில் தான் அந்த உயிர் வாழுது. அது இந்த சுவாசத்தில் சுவாசிக்கிறது. உள்ள தொப்புள் வலி, இந்த 2 வலி பிராணம் அந்த வேலை தான் போகும். சாப்பிட்றோட சக்தி மட்டும்தான் தொப்புள் வழியில் போகும். இந்த அக்குங்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை மாற்ற தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம கையில் தான் இருக்குது. அக்கு எங்கே இருக்கு? தலையெழுத்து. அது 3 இடத்துல இருக்கு. அது தனியாக ஒரு நாள் சொல்கிறேன். அந்த அக்குங்கிறது 3 இடத்துல இருக்கு. நவதுவாரம்னு சொல்கிறீங்களா? 9 நவதுவாரம் இல்லை, நமக்கு 12. இப்போ நம்ம அவனை பார்க்கணும்னா, தலைவனை பார்க்கணும்னா தலையத்தை தெரிஞ்சுக்கணும். தலைவனை பார்க்கணும்னா தலையெழுத்தை தெரிஞ்சுக்கணும். தலையெழுத்தை தெரிஞ்சிடுச்சுன்னா தலைவனை பார்த்துடலாம். அப்போ நமக்கு தேவை அந்த 3 எழுத்து தான். அந்த 3 முக்கு தெரிஞ்சு, முக்கில் தெரிஞ்சுட்டா இந்த 9 இருக்கு இல்லையா? மொத்தம் சொன்னது 9 தான் சொல்கிறாங்க, 12 இருக்கு. இப்போ 3 லாக் ஆகிடுச்சு, 9 திறந்துருக்கு.
இப்போ 9 லாக் பண்ணிட்டோம்னா 3 திறந்துக்கும். அந்த 3 தெரிஞ்சிட்டா தலையெழுத்து பிரகாசமாயிடும். அந்த தலையில் இருக்க எழுத்தை திறந்துக்கிட்டது தான் யோகம், இந்த பக்தி, எங்கள் சாமி கும்பிட்றது, எங்கே போகிறது எல்லாமே அந்த அக்கில் தான். அதுதான் ஆயுதமாக இருக்குது. அதுதான் ஆயுத எழுத்து. இது தெரியாமல் உங்களுக்கு ஆன்மீகம் விளங்காது, ஒன்று விளங்காது, வாழ்க்கையில் உருப்பிட மாட்டேன், செத்து தான் போவேன். பிறந்துட்டுனா அவனை பிடிக்கணும். அது பாரதி சொன்ன வார்த்தை, நான் சொல்லலை, பாரதி சொன்னது தான். பிடிக்குமா? என்கிட்ட ஒன்றும் இல்லை, பெரிய வசதி உள்ளவன், நான் போய் வேலை செய்கிறோம், நான் என்ன நினைப்பேன், இது நடமாடு பிறந்தான் நினைப்பேன். இது எப்படி போக போகுது? அவன் இப்போ இருக்கு, அவன் அனுபவிக்க முடியாது. அப்போதான் பாரதி சொன்ன வார்த்தை மண்டையில் ஏறிச்சு. பணம் காசு இருந்தாலும் அவங்க அனுபவிக்க முடியாது. செத்தை பிணத்தை பார்த்து இனி சாகும் பிணங்கள், அவ்வளோதான். இது போச்சு அழுவுது, இது போகும்போதுன்னே தெரியாம அழுவுது. பட்டினத்தாரு சொல்லியிருக்காருல்ல, செத்த பாரதி அடிச்சிருக்கான், நான் சொல்லல. இப்ப நம்ம சொல்லிட்டோம்னா இப்ப பேசுற அப்படியே போக நம்ம இதை சொன்னோம், இப்படி தான் சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க. அவன் சொன்னானே செத்த பிணத்தை பார்த்து நீங்க அழுகுறீங்கப்பா. நம்ம சாவ போறோம் தெரியாம, இது நாளை சாகும் பிணங்கள், இது தெரியாம போச்சு நீ அழுதுகிட்டு இருக்கா. பணம், அந்த மனிதன் பிணங்கிற வார்த்தையை பார்த்து சித்தன் ஆனா மட்டும்தான் நீ பிணத்துக்கு வந்த பேர் ரெடி. பணம் தான், எல்லாம் சாகும் பணம் தான். இந்த சாகும் பணம் தான் இந்த பணக்காரன் ஏழைங்கன்னு உங்க மைண்டுக்கு வராது. இது எப்படியே சாக போகுது, ஏன்னா அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அவன் அறிவுக்கு எப்படி அவன் அதெல்லாம் விட்டுட்டு, இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், பணக்காரன் ஆகணும், நிறையா சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், பணக்காரனும், அப்போ தான் சொகுசாக வாழலாம், நிறையாவோட புகழ் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நம்மளை மதிப்பாங்க, நம்மளை இப்போ கை கட்டி நிற்பாங்க நினைக்கிறாங்களா? எவ்வளோ பெரிய அரசர், குடும்பத்தை சேர்ந்தவர் யாரு? புத்தர், கௌதம புத்தர். ஏன் விட்டுட்டு எல்லாம் வந்தார்? எல்லாமே நோக்கி அதை போறா, அவர் விட்டுட்டு கீழே வராது. அவர் பெரிய செல்வந்தர் யாரு? பட்டினத்தார். எல்லாத்தையும் தூக்கி போட்டு தெருவுக்கு வராது. எல்லாமே நம்ம அதை தேடி போறோம், அவங்க அதை விட்டுட்டு வெளியே வராங்க. விட்டுட்டுலாம் அவங்கள வரல சொல்லல, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கறதுன்னு சொல்லல, சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லல. இது என்னன்னு தெரிஞ்சுக்க தான் சொல்றோம். அதை கேட்க தயார் நிலையில் இல்லை, நேரம் இல்லை. ஒருத்தர் சொல்ற என்னன்னா முழுசா அதை பார்க்கணும்னா, எப்போ அதெல்லாம் எவருப்பா பார்க்குறது, முழுசாலாம் பார்க்க முடியாது. சாட்டா என்ன சொல்ல இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு காரணம்னா இது எவன் கேட்குறதுக்குறேன். அது முழுசாக கேட்டால் தான் புரியும் என்ன சொல்ல வராங்கன்னு. அதே முழுசாக கேட்க மாட்டுறாங்க. இதுவே நான் நிறைய பேசிட்டேன் இன்னைக்கு. என்ன வேற கேள்வி ஏதாவது இருக்கா? அடுத்த வாரம் வேறு புது கேள்வியோடு உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.